33ஆம் கேள்வியா? நாலாவது ஆன்சர். நான்காவது சார். 30 அதுல எங்களுக்கு சேலஞ்ச் ஒன்றும் இல்ல. திசைகள்ங்கிற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். அல்லது மூலைகள் என்ன டீச்சர் விளங்கல? நிறந்திட்டப்பட்ட வட்டம் நகருது சார். அப்படியே வட்டம் நகர்ந்து வருது. அதான் திசை தான். அதுல பேஸ்ட் ஆன் திசை. இதுல இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும் என்னன்னு சொன்னா, திசைகள் தான் படங்கள்ல கூட ஆக்கிரமிக்கும். அது வளஞ்சொலி இடஞ்சொலி. இது வந்துட்டு வளஞ்சொலி. திசைகள்ல வளஞ்சொலி ஒவ்வொரு டொட்ஸா வர்றாரு. அப்ப ஓட்டமாவே இந்த டொட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டொட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு மூளையா நகர்ந்து வராரு. வளன்ஸ் இல்ல மூளை, இந்த மூளை மட்டும் தான் இருக்குது. அப்ப அந்த மூளைக்கு ஆன்சர். அதுவும் சரியா டொட்டோட இருக்கிற மூளையை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ஆன்சர் இருக்குது. 2 ஆன்சர்ல ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். இப்ப இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். இந்த மிட் கோடை வச்சுதான் நாங்க ஆன்சர் எடுக்கணும். இந்த மிட் கோடை நாங்க வச்சுதான் நாங்க ஆன்சர் எடுக்கலாம். அப்ப இது 1, இது 4ன்னு எடுத்தீங்கன்னா, இது 9ன்னு எடுத்தீங்கன்னா, இது என்ன வரணும்? இந்தியால வாரால் 16 வரணும். 16 வந்திக்கிற ஆன்சர்ல சரியான ஆன்சர் இந்த ஆன்சரா எடுக்கணும். 3வது ஆன்சர் வர. சரியா சார்? இதுல ஏதோ ஆர்குமெண்ட் இருந்தா சொல்லுங்க. இப்ப எந்த வியூக்கு கூட தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரியலாம். எந்த பார்வைக்கு கூட தெரியாத விஷயங்கள் தெரியலாம். அப்ப அப்படி தெரிஞ்சா கட்டாயம் சஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி நல்ல ஐடியாவா சார் இருந்தா நாங்க அந்த ஐடியாவை எடுத்துக்கொள்ளும். ரைட். 35ஆம் கேள்வி. சார் 34க்கு ரிப்பீட் சார் வாத்து. வர்க்க இலக்கங்கள் 1 4 இல்ல 0 1 4 9. கஷ்டமாயிட்டா? இதுக்கு 0. இது 0. இதுல 4 மூலைகள் இருக்கு. அல்லது ஒரு பொட்டி. இதுல 4 பொட்டி. அங்கால எத்தனை பொட்டி வரணும்? 16 பொட்டி வரணும். 16 பொட்டி, சாரி 9 பொட்டி. 16 பொட்டியில 9 பொட்டி. 9 பொட்டி வந்திருக்கிற எத்தனை ஆன்சர் இருக்குது? இதுல எடுத்துக்கொள்ளுங்க. இதுல ஆன்சர் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த கோடை வச்சுதான் நாங்க தீர்மானிக்கிறோம். இந்த மிட் கோடை வச்சு, இந்த மிட் கோடை கொண்டு பொறுத்தக்கொள்ள உங்களுக்கு சரியா செட் ஆகும் என்னன்னு சொல்லி கேட்டா இது மட்டும் தான் செட் ஆகும். மற்றதெல்லாம் பாருங்க செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அல்லது இன்னொரு ஆப்ஷன் நீங்க எடுக்கலாம். என்னன்னு சொன்னா இதுல மட்டும்தான் ஒரு கோடு டாக்கா வந்திருக்கு. இவரும் வரமாட்டார் ஒன்று. அல்லது இன்னொரு ஐடியா எடுக்கலாம். என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த மிட் கோடுல இதுல ஒரு கோடுமே இல்ல, இதுல 2 கோடு இருக்குது. இங்கால பரபரப்புல 2 பொட்டி வருது. அப்ப உண்மையாவே இந்த ஆன்சர்ல தான் என்ன வரும்னு சொன்னா ஒன்னு செட் ஆகக்குள்ள உங்களுக்கு அந்த பொட்டுகள் 2க்கு சரியா செட் ஆகி போகும். ஒரு வேறு வரிசையில அப்படி போற மாதிரி இருக்கும். மற்ற ஆன்சர்களை வந்து பொருத்தி பாருங்க. வேற ஏதாவது ஐடியா கூட பொருத்தி பாருங்க. 4வதுலயும் அதே செட் ஆகுதானே சார்? அது 9 பொட்டி வருது தானே? 9 பொட்டி வருது. அதுல 2 ஆப்ஷன் பாருங்க. 2 கோடுகள் டாக்கா வந்திக்குது. ஒன்று கவனிங்க. மேல நீக்கப்பட்டு மேல 3 பொட்டி 3 பொட்டி தான் வருது. இங்க மூல 2 பொட்டி வந்து இருக்கிறதுக்காக இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா அதுல அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு வருது. ஓட்டோவா கவனிங்க. இத பொறுத்துறதுக்கான நியாயம் என்னங்கிறத நான் கேட்கிறேன். இதை நீங்க 4வது கொண்டு பொறுத்துறது சரியா, 3வது கொண்டு பொறுத்துறது சரியா? அதான் என்ன கேள்வி. நீங்க 3வது கொண்டு பொறுத்துறீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரோக்ரஸ்ல வரும். 28 தெளிவுபடுத்துங்க சார். 28 திரும்ப தெளிவுபடுத்தியாமா? ஓகே. இப்ப இதுல இன்னும் ஒரு ஐடியா எடுங்க சார். இன்னும் ஒரு ஐடியா எடுங்க. இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல ஒன்றுதான் ஜாயிண்ட் இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா 2 ஜாயிண்ட் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்க 2 ஜாயிண்ட் இருக்கு. இந்த நடுக்கோடுக்கு மேல உள்ளதை நான் சொல்றேன்னா இங்க என்ன செய்யுதுன்னு சொன்னா 1 ஜாயிண்ட், 2 ஜாயிண்ட், 3 ஜாயிண்ட், 4 ஜாயிண்ட், 5 ஜாயிண்ட், 6 ஜாயிண்ட் வந்துட்டு நடுக்கோட்டுக்கு மேல. அப்ப உண்மையாவே இதை போட்டு நீங்க பொருத்தினாத்தான் இது 1, இது 2, இது 6. இங்கால ஜாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னையா மாறும்னா டபுளா மாறும். இதுக்கு நீங்க அப்படி ஜாயின்ஸ் எடுக்கல. இதான் அந்த ப்ரோக்ரஸ்ல சரியா வரும். ஒரு ஆர்குமெண்ட்க்கு நாங்க விட்டோம்னா இந்த ஆன்சர் தான் சரியா வரும். இதுல வேற என்ன ஐடியா இருந்தாலும் நாங்க அதை சஜஸ்ட் பண்ணுவோம். பிரச்சனை இல்லை. இந்த எஸ்ஐயும் ஜெட்டையும் அவதானிங்கம்மா. 28ஆம் கேள்விக்கு எஸ்ஐயும் ஜெட்டையும் அவதானிங்க. எஸ்ஸும் ஜெட்டும் அந்த எஸ்ஸும் செட்டும் எப்படி மாறுறாங்கன்னு பாருங்க அடுத்த படத்துக்கு.
அடுத்த படத்துக்கு எப்படி மாறுறாங்கன்னு பாருங்க. அடுத்த படத்துக்கு எப்படி மாறுறாங்களோ அப்ப அடுத்த படத்துல எப்படி வரணும்னு பாருங்க. ஓகே கிளியரா? ஓகே ரைட். கம்ப்ளீட்டா இருக்கிறது. அறுகோணின்னா எழுகோணி. அப்ப எழுகோணி எங்க இருக்குது? சிம்பிள். ரைட். நாங்க ஒரு பார்ட் முடிச்சுக்கிறோம். மற்ற பாட்டுகளை நாங்க விரைவா நாங்க போவோம். ஒரே ஒரு பார்ட் தான் 1 hourல முடிச்சுக்கிறோம். அடுத்த ஏரியாவிலேயே நிறைய கேள்விகள் இருக்குது. நாங்க விரைவா நாங்க முடிச்சுட்டு நாங்க போவோம். ரைட். இப்ப அடுத்த பயிற்சிக்குள்ள வாரம் நாங்க என்னன்னு சொன்னா பயிற்சி நம்பர் 2 மாறுபட்ட ஒப்புமை. ஒப்புமைங்கிறது என்னன்னு சொன்னா இவருக்கு இவரு, ஆகவே அவருக்கு என்ன,